அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம். அதில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னன்னு கவனிக்கணும், தசாபுத்தி என்னன்னு கவனிக்கணும். இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பெயரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா. அப்போ 3ஆம் பாவகத்திலேருந்து 4ஆம் பாவகம் காலசக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிதுனம் கடகம் 2 விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் குரு பகவான் என்னதுங்க, குழந்தை, கல்வி, தொழில், திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழில், ஆயில், அவர் மீனத்தில் பயணிச்சிட்ருக்கார். ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்ட்டில் வந்துருங்க. அப்போ ராகு கேதுங்கும்போது காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவகத்தில் கேது பகவானும், 11ஆம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க, ராகு பகவானும் பிரவேசிச்சிட்ருக்கார். அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம், அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க, நம்ம இந்தியா லெவலே பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க. இந்த கூட்டு அப்படிம்பாங்க, கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய 2-3 ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமைய போகுதுங்க. செப்பரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்ட்டில் வரவே வராதுங்க. நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு, பல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் குருமார்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு. கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிற ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்பயும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம். ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய நமக்கு கால்ஸ் வருது. நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பயப்படாதீங்க. மன உளைச்சல், இவ்வளவு தன்னம்பிக்கை, தைரியம், எந்த அளவுக்கு சிங்கம் மாதிரி இருந்தோமோ சில விஷயங்கள் அசிங்கப்பட்டுருக்கோம் மேடம் அப்படின்னு நிறைய ஜாதகம் பார்க்க வரேங்க தெரியுது. நீங்கள் இந்த வருஷம் சனி பகவான் குரு பகவானுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது சில விரயங்கள் இருந்தாலும் கௌரவ விரயம், சுப விரயம், திருமணம், குழந்தை பாக்கியத்துக்காக, குழந்தைக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய உத்தியோகத்தில் பணி மாற்றம், இடமாற்றம் உண்டுங்க. அந்த மாற்றத்துக்கெல்லாம் ஒரு ஏற்றமான விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விரயமெல்லாம் சரியாகும். உடல் தொந்தரவை சரிப்படுத்திக்கிங்க, சரியாகும். நீங்களும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நடவடிக்கையில் இருக்குது, நம்மளுடைய பேச்சில் இருக்குது. யார் என்ன அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன் எல்லாத்துலேயும் இனிமேல் கவனமாக செலக்டடாக பழகுங்க. அது மட்டும்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனம் தேவை. பத்திரம், பாண்டு இதில் கையெழுத்து போகிறது, புதிய சொத்து, புதிய வருவாய், புதிய தொழில் இதெல்லாம் கவனம் தேவை. நம்ம இப்போ ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கும் பொழுது இந்த ஆண்டு நல்லா இருந்தாலும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுடைய அந்த பேராசையை தூண்டும். நமக்கு நல்ல வருமானம் வருது, நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது, அந்த விஷயத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த ஆண்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நல்ல ஒரு உங்களுக்கு விஷயத்தை கொடுக்கும். அப்போ திருமணம் சார்ந்து இப்போ லவ் மேரேஜ் பண்ணிடுறீங்க அல்லது அரேஞ்சு மேரேஜ் எதாக இருந்தாலும் திருமணத்தில் நல்ல பொருத்தம் கவனமாக பார்த்து 2026 நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படின்னா எப்பயுமே நம்ம இதை சாதிக்கணும், இதை தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்பயும் அந்த
அந்த ஒரு எண்ணங்கள் வந்து எப்படின்னா அந்த தாட் வந்து விடவே விடாது. தூங்கும்போதும் சரி, காலையில் மாலையில் எப்பயா இருந்தாலும் அந்த ஜெயிக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது இப்போ இந்த காலகட்டம் எப்படின்னா போராட்டமாக இருக்குது. மன உளைச்சல், மனதில் நிறைய சஞ்சலம், யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப 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 பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இது மாதிரி இருந்ததே இல்லை மேடம், இப்போ தான் இந்த அளவுக்கு நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், இப்படி எனக்கு தைரியமே குறைஞ்சிரும் போல தெரியுது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் விஷயம் என்னென்னா ஆஞ்சநேயரை கையில் எடுத்துக்கோங்க. ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுங்க, இல்லாட்டி கேட்டுட்டு வாங்க சிம்மம். அடுத்த விஷயம் என்னென்னா லெமன், எலுமிச்சம்பழம் 9, 7ன்னு வச்சு ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டு வெற்றிலை துளசி மாலையெல்லாம் சாத்தி எலுமிச்சம்பழ சாதம் கூட நீங்கள் தானம் பண்ணுங்கள், பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு எடுங்க. ஏன்னா அந்த சனி பகவான் பகை பெற்றிருக்கிறார், சூரியன் ஆட்சியெல்லாம் உங்கள் இடத்துல. தகப்பன் வழி சொத்தில் வந்து இப்போலாம் பிரச்சனை வருங்க, அதனால தான் திருமணமே பொருத்தம் பார்த்து எடுக்க சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த அஷ்டமத்தி சனினா உங்களுக்கு தகுந்த பேர் அமையாது. ஒரு ஹைட்டோ அல்லது வந்து உங்களுடைய உருவ ஒற்றுமையில் ஒரு வேறுபாடோ அல்லது வந்து பொருளாதாரத்தில் வேறுபாடோ தொழிலில் ஒரு பிரச்சனையோ இது மாதிரி ஏதாவது ஒரு மைனஸ் இருந்தால் உங்களுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு பேர் அமையும். அதனால் பொருத்தத்தில் கவனம் வேணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்கிறத கவனமாக எடுங்க. தனிமையில் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். சிறப்பான ஆண்டாக சிம்ம ராசிக்கு அற்புதமான ஆண்டாக நீங்கள் தான் மாற்றிக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.